رباه عفوك إني من نور مدت يداي. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதிலே இருந்தார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதிலே இருந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தௌஹீதில் தான் இருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கொள்கையில் தான் இருந்தார்கள். ஆனால் தௌஹீதில் இருந்த அந்த மக்காவுடைய தேசத்தில் எப்படி ஷிர்க் நுழைந்தது? முக்கியமான கேள்வி. அரபுகளுடைய வம்சத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அத்னானுடைய வம்சமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சம் அத்னான். இவர்களுடைய தலைமுறை தௌஹீதில் இருந்த பொழுது, ஒரு நபியுடைய தலைமுறையாக இருந்த பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி அந்த தலைமுறை வாழ்ந்த பொழுது எப்படி மக்காவிலே சிலை வணக்க வழிபாடு நுழைந்தது? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் அரபு தேசத்திலே முழுவதும் இணை வைப்பு பரவி இருந்தது. எங்கு பார்த்தாலும் சிலை வணக்க வழிபாடுகள், எங்கு பார்த்தாலும் தெய்வங்களை ஏற்படுத்தி வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகள், மலக்குகளை இறைவனுடைய பெண் பிள்ளைகள் என்று அழைத்து அவர்களை வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகள், எது கிடைத்தாலும் அதை கடவுளாக எண்ணி வணங்கக்கூடிய இந்த ஷிர்க் எப்படி மக்காவிலே நுழைந்தது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ரஅய்து அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுஹை அல்-குஸாஇ ரஅய்து அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுஹை அல்-குஸாஇ அம்ர் என்ற ஒரு மனிதரை நான் பார்த்தேன் நரகத்திலே. யஜுர்ரு குஸ்பஹு ஃபின்னார், தன்னுடைய குடலை நரகத்திலே சுமந்து செல்கிறார். நரகத்திலே சுமந்து நரகத்தையே சுற்றி சுற்றி வருகிறார். வகான அவ்வல மன் ஷய்யப ஸவாயிப், இவர்தான் மக்காவிலே அரபு தேசத்திலே முதலாக சிலை வணக்க வழிபாடை ஏற்படுத்தியவர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்திலே பார்த்தேன் இந்த அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுஹை அல்-குஸாஇ, அம்ர் என்ற அந்த மனிதரை. அவர் தன்னுடைய குடலை சுற்றி திரிந்தார் நரகத்திலே. இவர்தான் சிலை வணக்க வழிபாட்டை மக்காவிலே முதலாக ஏற்படுத்தியவர். இவர் மக்காவிலே இருந்த பொழுது ஷாம் தேசத்திற்கு பயணமாகிறார். ஷாம் தேசத்திற்கு பயணமான பொழுது அந்த சிரியாவிலே, அந்த ஷாம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சிரியாவுடைய பிரதேசங்களில் மக்கள் சிலை வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுவதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஏதாவது ஒரு தேவை வேண்டுமென்றால் உடனடியாக அந்த சிலையிடம் சென்று கேட்கக்கூடிய அந்த வழக்கத்தை பார்த்து இவரும் ஆச்சரியப்பட்டு இந்த வணக்க வழிபாடு எம்முடைய தேசத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணி அந்த சிலைகளில் முதலாவது சிலையான ஹுபல் என்ற ஒரு சிலையை மக்காவை நோக்கி எடுத்து வருகிறார். இவர் மிகப்பெரிய தலைவராக இருந்தார். இந்த அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுஹை அல்-குஸாஇ மக்காவிலே மிகப்பெரிய தலைவராக இருந்தார். கண்ணியத்துக்குரியவராக இருந்தார், மரியாதைக்குரியவராக இருந்தார். அதிகமான செல்வங்களை மக்காவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய தலைவராக இருந்தார். இவர் ஷாம் தேசத்திற்கு சென்று அந்த ஹுபல் என்ற சிலையை எடுத்து வந்து காபாவுடைய நடுப்பகுதியில் அதை வைக்கிறார். பிறகு மக்களை அழைத்து, இதுதான் எம்முடைய இறைவனிடத்திலே எம்மை அழைத்து செல்லக்கூடிய ஹுபல் என்ற ஒரு மரியாதை மிக்க சிலை, இதை நாம் அழைத்தால் இறைவனை நெருங்கலாம் என்று கூறி ஷிர்கை இவர்தான் முதலாக மக்காவிலே ஏற்படுத்துகிறார். என்ன சிலையை கொண்டு வந்தார்? ஹுபல் என்ற சிலைதான் மக்காவிலே மக்காவாசிகள் முதலாக இணை வைப்பிற்காக பயன்படுத்திய சிலை. இந்த சிலைதான் இன்று வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் வரை மக்காவாசிகள் தலைமை சிலையாக நினைத்து வழங்கிய சிலை இந்த ஹுபல் என்ற ஒரு சிலை. அதற்கு பிறகு மக்காவாசிகளிடத்திலே பல சிலை வணக்க வழிபாடுகள் உருவானது. லாத் என்ற சிலை, உஸ்ஸா என்ற சிலை. இந்த லாத்து உஸ்ஸாவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்ததியில், அவர்களுடைய வம்சத்தில் பிறந்த நல்லவர்கள். இவர்கள் இறந்ததற்கு பிறகு மக்கள் இவர்களை மரியாதை செலுத்துவதற்காக, கண்ணியம் செலுத்துவதற்காக இவர்களை சிலையாக வடிவித்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த சிலை தாயிஃபுடைய பிரதேசத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட சிலை. ஹுபல் எங்கிருந்து எடுத்து வரப்பட்ட சிலை? ஷாம். லாத் மிகவும் உயர்தரமான சிலை. இந்த சிலை தாயிஃப் என்ற நகரத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட சிலை.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் இந்த ஷிர்க் இப்படி பரவி இருந்தது. இந்த ஹுபல் சிலை வணக்க வழிபாடு ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு அவரின் மூலமாக மக்கள் எல்லோரும் இந்த சிலை வணக்க வழிபாட்டை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். எதுவெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் வணங்கக்கூடிய மக்களாக மக்காவாசிகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியை பின்பற்றி கொண்டிருந்த மக்காவாசிகள் மாற ஆரம்பித்தார்கள். தேவைகள் என்றால் சிலைகளிடத்திலே செல்லுவார்கள், அறுத்து பலியிடுவார்கள், சிலைகளுக்கு தவாப் செய்வார்கள், சிலைகளுக்கு நேர்ச்சை செய்வார்கள். இப்படியே வணக்க வழிபாட்டை அல்லாஹ்விற்கு செலுத்தாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியிலிருந்து விலகி சிலைகளுக்கு செய்ய ஆரம்பித்தார்கள்.